Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரை சந்தித்து புகார் அளித்த பின்னர் அவர் இதனை கூறினார். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் தொடர்பான பட்டியலுடன் கூடிய மனுவை ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கி நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார். அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார். அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் அதிகளவு புழக்கத்தில் இருப்பதாகவும் இதே நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்த எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்கை கடந்த 3 ஆண்டுகளாக கைது செய்யாமல் திமுகவில் அங்கீகாரம் அளித்து பாதுகாத்ததாக முதலமைச்சர் மீது குற்றஞ்சாட்டியிருந்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்டோருடன் ஜாஃபர் சாதிக் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.